நானும் ஒவ்வொரு மரத்துக்கடியிலையா தேடிக்கிட்டு இருக்கேன். இந்த இவ்வளவு எங்க போய் உட்கார்ந்துருக்காளுவோன்னு தெரியலையே. ஒரு நாளைக்கு ஒரு மரத்துக்கடியில மாத்துவாளுவோ போல தெரியுதே. டூரு டூருன்னு கேட்பாளுவோ. ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லணும், ஒருத்தையும் கண்ணில் மாட்ட மாட்டாளுவ. எட்டு சுந்தரி, உனக்கு ஆபீஸ்ல லீவு கொடுத்துட்டாவில டூருக்கு போவதுக்கு? நானும் கேட்கவே மாட்டேன் டி. நேரா லீவ் போட்டுருவேன். அடுத்த நாள் ஆபீஸ்ல சமாளிச்சிருவேன். சூப்பர் டி. ஒன்னே மாதிரி தான் இருக்கணும். இந்த பாபு மனசேன் ஐயா லீவு கேட்கணும்னு புலம்பிட்டுடாக்காரு. பாபு மாமாவை கூட்டிட்டு வா. இங்கேயும் நீ ஒத்தையில வந்துடாதண்ணே. பாபு மாமா வருவாரு. பாபு மாமா தம்பி தான் எப்போ வருவாரோ தெரியல. ஏன் அவன் எப்போ வந்தா எனக்கு என்ன டி? நான் என்னமோ காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இல்லட்டி, உனக்கு வேற உங்க அத்தை பாட்டியை ரொம்ப பிடிக்குமா? பாப்புக்கு வேற சித்தப்பா பையனும் சித்தி பையனும் ஒரு பையன் இருக்கானா, அதனால கெட்டி வச்சுட்டா அவங்க ரெண்டும் ஒரே குடும்பத்துக்கு போயிடலாமேன்னு சொல்லுதான். ஏன் அரமண்டலு பாபுக்கு சித்தப்பாவோ சித்தியோ போல பிள்ளையா இருந்தா அவங்க குடும்பத்துக்கு தானே டி போவேன். இந்த அத்தை பாட்டிக்கிட்ட எப்படி இருக்க முடியும்? அத்தை பாட்டிக்கு ஒரு பையன் இருந்தா தானே டி கட்ட முடியும் மெண்டல். அடா ஆமா ஏட்டி, அத்தை பாட்டிக்கு ஒரு பையன் இருந்தா தானே இவ அத்தை பாட்டி கூட இருக்க முடியல. நம்ம அந்த பையனுடைய அம்மா கூட தானே இருப்பா, அந்த கிழவி கூட. எக்கா, அது வேற யாரும் இல்ல, எங்க தாத்தா மாமாவுடைய தம்பி மவன் தான். அவர் செத்துட்டாரு. யாரும் கிடையாது. அந்த பாட்டிலாம் முதலே மண்டையை போட்டு அந்த பையன் பெங்களூர்லயோ இல்லை டெல்லியில எங்கேயோ வேலை பார்க்கானா. அதனால எங்க வீட்டில தான் இவ இருப்பா. இம்மா, அந்த பையன் யாருக்கு ஆதலிக்கானோ என்னமோ தெரியாம நீங்களே சான்ஸ் ராணி மனசுல ஆசையை வளர்த்துறாதீங்கம்மா. ஆசையெல்லாம் வளர்க்க வேண்டாம், சொல்லி வைக்க. ஏன் குண்டக்கை எனக்கு யார் மேலேயும் எந்த காதலும் எப்பவுமே வராது, வரவும் செய்யாதுக்க. நீ சும்மா இருக்க. முதல்ல என் மேலே இருக்கிற கேஸ் எல்லாம் உடச்சி நான் முதல்ல நல்லபடியாக வெளியே வரணும். நான் எவ்வளோ நாளைக்கு தான் ஜாமீனில் உட்காந்துக்கிட்டு இருப்பேன்? கவலைப்படாத, எல்லாம் சரியாயிரும். இங்கேயா இருக்கீங்க? எங்கெல்லாம் தேடிட்டு அலையுதேன். என்ன தலைவரே, என்ன விஷயம்? ஏம்மா, எல்லாரும் நாளைக்கு காலையில் 4 மணிக்கு பஸ்ஸில் இருக்கணுமா? லேட்டாக வந்தீங்கன்னா நான் விட்டுட்டு போயிடுமாம்மா, அப்புறம் வருத்தப்பட்டுடாதுங்க. 4 மணின்னு சொன்னாதான் 5 மணிக்குள்ளே எல்லாம் ஏறி அடைச்சி உட்காருவாளுவோம். அதுக்கப்புறம் பஸ்ஸை எடுத்தோம். நாங்கள் ஒரு 7:30க்கெல்லாம் போயிடலாம். நல்லா ஃபுல்லாக குளிச்சுட்டு மதியம் எங்கேயாவது சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வர ராத்திரி ஆயிரும். அதனால 4 மணிக்கு எல்லாரும் வந்துருங்க. என்ன தலைவரை நடு ராத்திரி வர சொல்லுதீங்க? தூக்கம் போயிருமே. இவன் 4 மணிங்கிறது விடிய காலமா? விடிய கால. சரி, நாங்கள் முயற்சி பண்ணுதோம். நீ வாயை பிளந்து வீட்டில் தூங்கிட்டு கிடந்தீங்கன்னா நாங்கெல்லாம் போயிருவோம். நீ வீட்டிலே கடை. என்னைய விட்டுட்டு போனீங்கன்னா ஊரில் கலவரம் வெடிக்கும், பாட்டில்லாம் பறக்கும், பார்த்துக்கிடுங்க. இதுக்கு ஒன்றும் குறைச்சல்ல. சரிம்மா, எல்லாரும் வந்துருங்கண்ணே. மற்ற ஆள்கள்ட்டையும் சொல்லிடுங்க, நான் வாரேன். இக்கவங்க முனிஸ் வரால, அவட்ட பேசிய 2 நாள் ஆகுது. வருவா அவளும் புருஷனும் வருவாங்க. தெரிசா பிள்ளை தான் வருதான்னு தெரியல. தெரிசா மாமியார் வரும்னு நினைக்கேன். தெரியல, ஒன்றும் சரியா தெரியல. 2 பஸ்ஸில் வயசான அளவெல்லாம் ஒரு பஸ்ஸு, நம்மெல்லாம் ஒரு பஸ்ஸும். வயசானவங்களாம் ஒரு பஸ்ஸுன்னு சொல்லி பங்கச்சக்கா என்னமோ இளமையாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு. இப்போ பங்கச்சக்காவே ஒரு கிளவி தானே. மகா காலேஜுக்கு போயிட்டாலே கிளவி தானே. ஏன் குண்டக்க உனக்கு கிளவிங்க? ஆமாம்மா, நாங்கள் கிளவிதான், நீனும் கிளவிதான். நாட்டு வீட்டு வேலை எல்லாம் செய்த நீ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு எந்திரிக்க முடியாம கிடக்க, நீ கிளவிதான் பாட்டி. சும்மா விளையாண்டேக்கா. சரி, காலையில் எல்லாரும் பஸ்ஸில் வர தயாராகிக்கிறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். உள்ள வாங்க பாபு. குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங் பாபு. சார், நாளைக்கு எனக்கு லீவு வேணும். என்ன விஷயம்? சார், எங்கள் ஏரியாவிலேருந்து நாங்கள் எல்லாருமே நாளைக்கு பிக்னிக் போகிறோம் சார். பிக்னிக்? வாவ், எங்க போறீங்க? சார், நாங்கள் பாவநாசத்தில் இருக்க அகஸ்தியர் ஃபால்ஸ்க்கு குளிக்க போகிறோம் சார். நைஸ் பிளேஸ். பாபு, உங்க ஒய்ஃப் வருவாங்களா? ஆமாம் சார், அவ எல்லாமே எப்படி சார் போக முடியும்? நல்லதா போச்சு பாபு, அப்ப நானும் வரேன். உங்க ஒய்ஃபை பிடிச்சிடலாம். என் ஒய்ஃபை பிடிக்கிறதுலாம் குறியா இருக்கா இவன்? சார், அவளை பிடிக்க முடியாது. ஏன் பாபு அப்படி சொல்றீங்க? அவ வரல. இப்பதான் வராங்க, நீங்க இப்ப வரலங்கீங்க. மறந்து சொல்லிட்டேன் சார். அவ எப்படி சார் வர முடியும்? அவளால ஒரு இடத்துல உட்கார முடியாது சார். அவ ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு இருப்பா. சே, உங்க ஒய்ஃப் வரேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நான் கண்டிப்பா வந்திருப்பேன் பாபு, எப்படியாவது பிடிச்சிருப்பேன். சரி, அப்ப சுந்தரி மேடமும் லீவ் போடுவாங்கல்ல? இந்த வாட்டி அவங்களுக்கு லீவ் கொடுக்க கூடாது. எப்ப பார்த்தாலும் சொல்லாம கொள்ளாம லீவ் போடுறது. சுந்தரி மேடம், கொஞ்சம் உள்ள வாங்க. குட் மார்னிங் சார். நீங்களும் நாளைக்கு லீவா? ஆமா சார், நாங்க பிக்னிக் போறோம். நீங்க நாளைக்கு லீவ் போடக்கூடாது. எப்ப பார்த்தாலும் சொல்லாம கொள்ளாம லீவ் போடுறீங்க. நீங்க தான் நாளைக்கு எல்லா வழியும் பார்க்க போறீங்க. பாபு சாருக்கு தான் லீவு. சார், இது ரொம்ப அநியாயம். எப்பவுமே கேட்காம தானே லீவ் எடுக்கீங்க. இந்த வாட்டி அதே மாதிரி எடுக்கலாம்னு நினைச்சீங்களோ? பாபு மூலமா எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு. பாபு சார், எதுக்கு லீவ் கேட்டீங்க? இப்ப எனக்கு லீவ் கொடுக்க மாட்டேக்காரு. இப்படி பண்ணுவாருன்னு எனக்கு எப்படி சுந்தரி மேடம் தெரியும்? சார், நாளைக்கு நான் வர மாட்டேன், அவ்வளவுதான். எல்லாருமே போகும்போது நான் மட்டும் சார் எப்படி சார் போகாம இருக்க முடியும்? அது மட்டும் இல்லாம என் பையன் பிக்னிக் ஆசையா இருக்கா. என் புருஷனும் வர மாட்டாரு. நான் போகாம இருந்தா எப்படி? எம்டி கிட்ட இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது சுந்தரி மேடம்.
சார் நீங்க லீவு கொடுத்தாலும் கொடுக்கட்டாலும் நாளைக்கு நான் போறது உறுதி தான் சார். சுந்தரி மேடம், நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்க போறீங்க. எனக்கு ஒர்க் இருக்கு சார். நல்ல வேலை பார்க்கோங்கிற திமிரு. இவ எக்ஸ்பீரியன்ஸுக்கும் அறிவுக்கும் வெளியே போனா 40,000 ரூபாய்க்கு மேல சம்பளம் கிடைக்கும். நம்ம 20,000 ரூபாய் கொடுத்து வச்சிருக்கோம். இவளை விட்ட இதை விட நாலேஜான ஆளு கிடைக்கிறது கஷ்டம். சார் தூங்கிட்டீங்களா? நோ பாபு, குனிஞ்சு கிடந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, நீங்க போலாம். என் பொண்டாட்டியெல்லாம் பிடிக்கிறதுக்கு அலைகிறாரு. எப்படியாவது பாபு ஒய்ஃபை பிடிச்சி மெண்டல் ஹாஸ்பிட்டல்ல அடைச்சிடணும். 4 மணிக்கு வாங்கன்னா ஒருத்தையும் வரமாட்டாளுவ. பேசாம 3 மணிக்குன்னு சொல்லியிருக்கணும். அப்பதான் எல்லாம் 4 மணிக்கு வந்திருக்கும். டிரைவர் தம்பி, இன்னைக்கு கொஞ்ச நேரம் உறங்குங்க. எல்லாரும் ஏறினதுக்கப்புறம் முழிச்சா போதும். ஏன் பொண்டாட்டியே இன்னும் வரலையே? வேற அடுத்த ஆளுவில் சொல்லி என்ன செய்ய? நடங்க நடங்க, வேகமா நடங்க, பஸ் போயிரும். ஏற்கனவே தலைவர் சொல்லி விட்டார். வீட்டு போற வழியில கன்சிகாவை கூட்டிட்டு போகணும்னு. எனக்கெல்லாம் தெரியாது, உங்க அம்மாட்ட கேட்டுக்கிடுங்க. உங்க அம்மா தான் ஏதாவது சொல்லிட்டு நடக்கும். ஏம்மா, நீங்க எல்லாரும் இந்த முக்குல நில்லுங்க. நான் போய் கன்சிகாவை கூட்டு வந்திருந்தேன்னு அந்த பிள்ளையும் ஆரண்டு இருக்கா. எனக்கு தெரியுமே, நீ அந்த கன்னிகாவை வச்சிருக்க. ஏம்மா, லூசு மாதிரி பேசிட்டு நடக்காத. நீங்க அந்த முக்குல நில்லுங்க, நான் போய் அவளை கூட்டு வரேன். உங்க அப்பே உனக்கு சித்தி தயார் பண்ணிக்கிட்டு இருக்கான். உனக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ வரப்போகுது. என்னென்ன கரமெல்லாம் பேசுறது பாருங்க. உங்க அம்மா அறிவே கிடையாது கொஞ்சம் கூட. அது என்னமும் சொல்லிட்டு போகுது. நீ நில்லு. அது எங்க இருட்டுல ஓடிக்கிறாம பிடி. செஞ்சேரு, நீ என்னதான் எங்க அண்ணன் அவளா இருந்தாலும் ஓ புருஷனை நீதான் கட்டுப்பாடுல வைக்கணும். ஓயாம கன்னிகா வீட்டுக்கு போறது சரியில்லை. சும்மா இருங்கத்த. புருஷன் மேல முதல்ல நம்பிக்கை வைக்கணும். அப்பதான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். சும்மா எப்ப பார்த்தாலும் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தா தப்பு பண்ணதான் தோணும். நீங்க பேசாம இருங்க. இது ஒப்பேராது. ஏன் அவன் கன்னிகாவை வச்சுக்கிட்டு இருக்கான். ராத்திரி நேரத்து பூஜை, ரகசிய தரிசன ஆசை, வா வா என்று விளையாடுது. பேய் பேய் அது தினம் ஓடுது. கன்சிகா, ரெடி ஆயிட்டியா? வாங்க முதலாளியா, மண்டுக்கட்டு ஐயா, என்ன நேரம் ஆயிட்டு? எங்க வீட்டு கோஸ்டிங்களெல்லாம் அடிச்சு இழுத்து கூட்டு வர்றதுக்கு நேரம் ஆயிட்டு. நீ என்ன பை இல்லாம உட்காந்துருக்க? பையங்க எதுக்கு பை வேணும்? ஏமா, பிக்னிக்ல குளிச்சுட்டு துணி மாத்துறதுக்கு துணி எடுத்து வைக்கலையா? பஸ் ஓரத்துல ஜன்னலோரம் உட்காந்தாலே காத்துல நல்லா காஞ்சிரும். அது மட்டும் இல்லாம படிக்கிற வெயிலுக்கு ஈர துணியோட இருந்தா நல்ல குளுகுலு குளுகுலு குளுகுலுன்னு இருக்கும். விடிய காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு மூளை எதுவும் குழம்பிட்டோ? வா. குளுகுலு குளுகுலு குளுகுலு. கூட வர்றது கன்சிகாவே இல்லை, எதுவும் பியாயான்னு தெரியலையே. குளுகுலு குளுகுலு குளுகுலு. ஏமா குழுகுழுவ நிறுத்து. சரிங்க மண்டுக்கிட்டு ஐயா, முதலாளி ஐயா, நெட்ட கொக்கு ஐயா, சுவாடி போட்டுல வாரா சுவாடி போட்டு. வணக்கம் முதலாளி அம்மா. வணக்கத்துக்கு குப்பையில போட்டு ஏகம்மாவா பசு போயிரும். என்ன தங்கியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? திரும்புங்க. சோடி பொருத்தம் நல்லா இருக்கு. வாய வச்சுட்டு சும்மா இருங்க. அந்த பிள்ளை காதல கேட்டா வருத்தப்படும். திரும்புங்க திரும்புங்க திரும்புங்க. ஏன் பேராண்டிக்கு ஒரே ஆட்டம் தான். வந்த நேரத்துல இருந்து புழு கணக்கா நெளிஞ்சுக்கிட்டே இருக்கான். குளுகுலு குளுகுலு குளுகுலு. வாங்க வாங்க. குடும்பம் சுரேஷ் குடும்பம் தானே? வாங்க வாங்க. இடத்தலைவரை யாரையும் இன்னும் காணோம். எல்லாரும் வந்துகிட்டு தான் இருக்காங்க. போங்க போங்க, போய் பஸ்ஸுல போய் உட்காருங்க, ஓடுங்க. சுரேஷ், பேக்க மேலே போட்டுருன்னா மொத்தமா கெட்டிடுவோம். உள்ளுக்குள்ள கைக்குள்ளையும் காலுகளையும் மிதிப்பட்டு கிடக்கும். சரி தலைவரே. சரி சரி, உள்ள ஏறுங்க உள்ள ஏறுங்க. அடுத்து யார் வராமன்னு பார்ப்போம். வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. மணி 4:15 ஆகுது. பஸ் நம்மளை விட்டுட்டு போயிரும். ஏங்க, பிள்ளைக்கு 2 துண்டு, மூடதுக்கு ஒரு பார்வை, மாத்து துணி ஒரு 4, அப்புறம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பிஸ்கோத்து, சிப்ஸு, அப்புறம் இந்த சரலாக்கெல்லாம் எடுத்து வச்சாச்சு. எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் அத்தை பாட்டி. நீங்கள் பண்ணால் சரிதான். வாங்க போவோம், நேராகுது. பறக்காது டீ. அப்புறம் எதாட்டி இல்லைன்னா பிள்ளைக்கு என்ன செய்ய முடியும்? பிள்ளைக்கு 2 வயசு ஆயிட்டு எல்லாம் திம்பா. ப்ரெட்டு, பன்னு, பிஸ்கோத்து, ரஸ்கோத்துன்னு எல்லாம் திம்பா. நீங்கள் உட்காந்துக்கிட்டு ஒன்றுனா எண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. வாங்க நம்ம போவோம், நேராகிட்டு. ஆமா, அங்கிட்டு எங்க வாங்க போவோம். பஸ்ஸில் நல்லா ஆடணும். இந்த கிழட்டு கூட்டங்களெல்லாம் ஒரு பஸ்ஸுக்கு அனுப்பிட்டு நம்ம கிடந்து ஆட்டம் டங்கு டங்குன்னு ஆடணும். சின்ன சின்ன பிள்ளைகளுவோ வயசான கிளடுவோ அம்புட்டையும் விரட்டிடணும். எல்லாம் நாங்கள் யங்ஸ்டராக இருக்கணும். குட் மார்னிங் தலைவரே. எம்மா 4 மணிக்கு வர சொன்னா 4:20க்கு தான் வருவீங்களாமா? பேக மேலே போட்டுட்டு உள்ளே போய் உட்காருங்க. என்ன தலைவரே, ஒருத்தரையும் காணோம். ஏம்மா கீதா குடும்பம் வந்திருக்காவம்மா, உள்ளதான் இருக்காவும். நீங்கள் போய் பேச்சு கொடுத்துட்டு இருங்க. இம்மா நீ ஏறி இந்த பேக்கை மேலே போட்டுருமா? சரி தலைவரே, பேக்கை கொடுங்க அத்தை பாட்டி.
உங்க மருமவன் நல்ல மேலே ஏறுதால பஸ்ஸுக்கு மேலே. குரங்குக்கு கொடுக்க வேண்டிய ஸ்பெஷல் ட்ரைனிங் எல்லாம் இவளுக்கு கொடுத்து வச்சிருக்கு. செல்லம்மாக்களுக்கு ஒரே காமெடி தானே. குசியில் இருக்கையில் ஒட்டூருக்கு போகிறோன்னு நான் தான் என்னென்ன சீரழிய போகிறேன்னு தெரியல. ஆம்பிட்டு வரையும் மேய்ச்சி கொண்டு வரதுக்குள்ளே நாக்கு தள்ளிரும் போங்க. டென்ஷன் ஆகாதீங்க தலைவரே, எல்லாரும் உங்க பேச்சை கேட்டு நடப்போம். உங்களை மாதிரி வயசான ஆளுகளை சமாளிச்சிடலாம். இந்த உங்கள் மருமவ மாதிரி ஆளுகளை சமாளிக்கிறது பெரிய பாடுபட்டுட்டுங்க. எம்மா போதும், கீழே இறங்கு. டிஸ்கோ சாந்தி கணக்கெல்லாம் வர்ற தலைவரே, அது டிஸ்கோ சாந்தி இல்ல, விஜய சாந்தி. டிஸ்கோ சாந்தினா டிஸ்கோ ஆடும், விஜய சாந்தி தான் ஃபைட் அடிக்கும். ஐயோ மாற்றி சொல்லிட்டேன்னா எம்மா மன்னிச்சிருங்கம்மா மன்னிச்சிருங்கம்மா. சரி வாங்க எல்லாரும் உள்ளே போவோம், நேராயிட்டு. ஆமாம் போங்கோ போங்கோ. அடுத்து யார் வர அவ்வளோ தெரியலையே. பிச்சு என்ன பண்ணிட்டு இருக்க? பிக்னிக் போக நேரம் ஆயிட்டு, சீக்கிரம் வா. சார் காதும் அவிஞ்சு போச்சு போல. பிஜு பிஜு நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்த எலிஃபண்ட் மேடம். அப்படி என்னதான் இருக்கு இந்த பையுள்ள? குளிச்சுட்டு மாத்துறதுக்கு உங்களுக்கும் எனக்கும் ட்ரெஸ்ஸு, மூடுறதுக்கு பெட்ஷீட், சாப்பிடுறதுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கு. பரவாயில்லையே, எல்லாம் எடுத்து வச்சுட்டு போல. ஸ்நாக்ஸ் வாங்கிறது கொண்டு பைசா எங்க இருந்து வந்து திருட்டு நீ வேண்டிருந்து? நீங்க எங்க காசு வச்சிருக்கீங்க திருடுறதுக்கு? என்கிட்ட இருந்தது. என்கிட்ட இருந்ததுன்னு எவ்வளவு பணம் தான் வச்சிருக்கானு தெரியல. எப்ப கேட்டாலும் எல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தா. கேட்ட காசு என்கிட்ட இருந்ததுங்க, என்ன கதையோ தெரியல. நிலாவை பார்த்தா என்ன ஞாபகம் வருது எலிஃபண்ட் மேடம்? சின்ன வயசுல ஏதாவது ஃப்ரெண்ட்ஸோட இருந்த ஞாபகம் வருதா? நீ என்னமோ சின்ன வயசுல என்கிட்ட இருந்த மாதிரி கேட்க. ஆனா எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான், நல்ல பையன், சூப்பரா படிப்பான். அவங்க அம்மாவும் நல்ல குணம். ஆமா, அவன் ஞாபகம் தான் வருது. நாங்க தான் நிலா வெளிச்சத்துல உட்காந்து படிப்போம், விளையாடுவோம். அந்த ஃப்ரெண்டு உங்களை தேடி வந்தா என்ன செய்வீங்க? தேடி வந்தா பேசுவேன். எப்படி இருக்க, உனக்கு எத்தனை பிள்ளைன்னு கேட்பேன். உங்க அம்மா இருக்குதா என்னன்னு கேட்பேன், அவ்வளவுதான். என்னை விட அந்த ஃப்ரெண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ? பிச்சு, உன்னை கல்யாணம் கட்டிக்கிட்டேன்னு சொல்லியிருக்கேன். அதனால உன்னை ரொம்ப பிடிக்குன்னு அர்த்தம் கிடையாது, சரியா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல மனசுல வச்சிருக்கேன். அதெல்லாம் சின்ன வயசு ஃப்ரெண்டு, மறக்க முடியுமா? நீ என்னை காப்பாத்திருக்க, உன்னையும் தான் பிடிக்கும். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும். யாருக்கு உட குறையெல்லாம் கேட்டு கிடக்காது, எனக்கு அந்த அளவுலாம் தெரியாதப்பா. எலிஃபண்ட் மேடம் கல்யாணம் எப்போ? இவன் ஒருத்தன்பா கல்யாணம்னு சின்ன தம்பி படத்துல ஒரு பைத்தியம் மாலை போட்டு ஓடி வரும்ல, எனக்கு கல்யாணம்னு. அந்த மாதிரி ஆயிராத. நல்ல 4 நட்சத்திரம் பார்த்து பண்ணு, உன்னை பறந்துகிட்டு அடக்காத. உங்க மனசு மாறிடுமோன்னு பயமா இருக்கு. என் மனசு குரங்க மாதிரி மாறிட்டு கிடக்கும், அது உண்மைதான். இந்த விஷயத்துல அப்படி கிடையாதப்பா, நம்பு. அனுமதியை நம்பினோர் கைவிடப்படுவார். என்ன எலிஃபண்ட் மேடம் இப்படி சொல்லுதீங்க? சும்மா விளையாண்டப்பா. அடுத்த மாசம் நமக்கு கல்யாணம், சரியா? சரி சரி. ஆமா, உடனே பல்ல காட்டுப்பா. கண்ணாலம் பூங்கோடிக்கு கண்ணாலம், பூங்கோடிக்கு கண்ணாலம். கண்ணாலம் எனக்கும் பானுக்கும் கண்ணாலம்.